ஹலோ செல்லங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழரசி வைத்திலிங்கம் யூடியூப் சேனலுக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, கருவாடு வறுக்க போறேன். கருவாடு சாப்பிட்றவங்க இருப்பீங்க, சாப்பிடாத இருப்பீங்க. இன்னைக்கு நான் வீட்டில் செய்கிறத அப்படியே வீடியோவாக போடலான்னு சொல்லிட்டு நான் பண்ணிருக்கிறேன். இதை பாருங்க, கருவாடு, வஞ்சன கருவாடு ஊற வச்சிருக்கிறேன். தெரியுதா? இது மண் இல்லாத, ஏற்கனவே அலசிட்டேன், இன்னும் அலசிப்போம். மண்ணு போக நல்லா அலசி போப்பா. கருவேட்டை நல்லா பிசைஞ்சு ஏற்கனவே இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். அதனால உங்களுக்கு அலசுறதுக்கு இந்த மண்ணுக்கு நல்லா எல்லாமே வந்துரும்ப்பா. ஒரு 5-6 தடவை நல்லா அலசிடுங்க. அந்த மண் போகிற வரைக்கும் நல்லா அலசிடலாம். இதோ பாருங்க, அலசிட்டேன்னா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருங்கப்பா. மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் பெரிய ஸ்பூனில் போடுறேன்ப்பா. 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. இந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூனுமா, அதனால் பெரிய ஸ்பூனில் 2த்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். ஏன்னா கருவாடு நான்வெஜ்ஜுனா நம்ம வீட்டில் கொஞ்சம் இஷ்டம். இன்னைக்கு நான்வெஜ்ஜு அம்மா செய்யலை. கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அதனால் உப்பு போட்டு தான் கருவாடை காய வைப்பாங்க. அதனால் இதோ கொஞ்சமாக உப்பு போடுறேன். அவ்வளோதாம்மா. இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி பெசரி வச்சுருவோம். தண்ணி இந்த பக்கம் இருக்குது, நான் அந்த பக்கம் எடுத்துக்கிறேன். தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெசரி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். தண்ணினா நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. அவ்வளோதான். உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அவ்வளோதான் போட்டு பெசரி வைக்கிறோம். ஏன்னா அந்த உப்பு காரம் எல்லாம் அதில் ஊறணும். அதனால தான் நம்ம நான்வெஜ்ஜு எதாக இருந்தாலும் இதே தான் சேம் ஐட்டம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சது. இது ஊறட்டும். இப்போ அடுப்பு வேலையை பார்ப்போம். இதெல்லாம் வதக்குறதுக்கு லேட் ஆகும். கையை அலசிக்கிறப்பா. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. எல்லாம் பெசரி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், நான்வெஜ்ஜுனாலே கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக போடுங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், உப்பு, இவ்வளோ தான் இதை போட்டு பெசரி வச்சுருக்கிறேன். சட்டி காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஓகே. எண்ணெய் ஊற்றியாச்சு. சோம்பு போட்டுப்போம். சோம்பு,
கருவாட்டு வறுவலுக்கு பூண்டு கொஞ்சம் தாராளமாக எடுத்துங்க. கருவாடுனாலே பூண்டு தான். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நம்ம வீட்டில் இன்னைக்கு ரசத்துக்கு இதுமாரி தொட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ரசத்துக்கு இதுமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா கண்ணாடி மாரி வதங்கட்டும். ஓகேவா? வதங்கிடுச்சா? இல்லை சோம்பு கருவேப்பிலை, சோம்பு பொரிஞ்சேன்னா கருவேப்பிலையை போட்டிருக்கேன். கருவேப்பிலை பொரிஞ்சேன்னா பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இல்லை நான் போட்டு வதக்குறது. கருவேடு ஒரு ஒட்டு பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுருங்கம்மா. அவ்வளோதான். இப்போ என்ன செய்கிறேன், பச்சை மிளகா போடுறேன். ஒரு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன்ப்பா. அது கிச்சன் பேன் போட்டால் சவுண்டு கேட்குமேன்னு சொல்லிட்டு கிச்சன் பேன் போடல. அதனால தும்மல் வருது. கருவேப்பிலை உப்பு போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன். ஒரு 1/4 கிளாஸ், சின்ன கிளாஸ், குட்டி கிளாஸ் தான் எடுத்துருக்கேன். குட்டி கிளாஸு. அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேவு. இதெல்லாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எதுலையும் போடலம்மா. ஏன்னா ஆல்ரெடி கருவோடு போட்டுட்டேன். அதனால் இது லைட்டாக உப்பு மட்டும் போட்டு கருவோடு ஏன் தண்ணி ஊற்றுறேன்னா, இந்த கருவாடு பீஸாக நல்லா பெருசாக இருக்கும். அதனால அது வேவுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணியை ஊற்றினோம்னா, இந்த பாருங்க, இந்த மசாலாவில்
இது வந்து பீஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கிறேன். இதே வந்து மற்ற கருவாடு பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள், அதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்ற வேணாம். பெசரி வச்சு வறுக்கிற மாரியும் வறுக்கலாம், தோசைகளில் போட்டு வறுக்கலாம், இப்படியும் நீங்கள் செய்யலாம். கையோட எல்லாம் எடுத்து வச்சுருவோம். அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்பப்போ, இல்லாட்டி அப்படியே உட்காந்துருவாங்க எல்லாம். தெரியுதா? நல்லா எண்ணெய் விட்டு வருதா? இது கொஞ்சம் கிரேவியாகவும் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், ரசத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சிம்பிளாக இன்றைக்கி ரசம், தயிர், கருவாடு வறுவல் தான். ரசம் அம்மா ஏற்கனவே ரெடி பண்ணிட்டேன். அப்பளம் பொரிக்கணும். ரசம் ரெடி பண்ணியாச்சு. கமன்னு ரசம் ரெடி. கொத்தமல்லி போட்டதுனால கொத்தமல்லி வாசம் நல்லா கும்முன்னு இருக்கு. கொத்தமல்லி வாசம் மட்டும் அப்படியே விட்டுறாதீங்க, அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்பப்போ கட்டி விட்டுக்கிட்டே இருந்தாதான். வஞ்சனை கருவாடுப்பா கொஞ்சம் பீஸ் மொத்தமாக இருக்கும், பெருசு பீஸாக இருக்கும். அந்த வேபுறதுக்கு கொஞ்சம் டயம் எடுக்கும். மற்ற கருவாடுனா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இது பீஸ் பெருசாக இருக்கிறதுனால அது வேவுறதுக்கு கொஞ்சம் டயம் எடுத்துக்கும். அப்பளம், ஊறுகாய் மிளகாய், மோர் மிளகாய் தெரியல. இப்போ அப்பளமும் மோர் மிளகாவும் பொரிக்கணும். அவ்வளோதான். இன்றைக்கி ரசம், தயிர், கருவாடு வறுவல், அப்பளம், மோர் மிளகாய் இன்றைக்கி சாப்பாடு நம்ம வீட்டில்.
உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடெல்லாம் முடிச்சிட்டிங்களா? நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சு பாருங்க. இப்போ நம்ம உப்பு செக் பண்ணுவோம். கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன், கடைசியாக போடுறது. ஏன்னா அந்த கருவோடு ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்காது. இதெல்லாம் போட்டிங்கன்னா கருவோடுன்னு சொல்ல முடியாது. அதனால் இதெல்லாம் அந்த வாசத்தை தூக்குறதுக்காக கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணி போட்டுருங்க செல்லம். கிண்டிக்கிட்டே இருங்கம்மா, அப்பப்போ இல்லாட்டி அப்படியே கீழே உட்காருவேன். கரண்டியெல்லாம் எண்ணெய் விடுதா.
இது கொஞ்சம் டைம் தான்ப்பா எடுக்கும். ஏன்னா கருவாடெல்லாம் கொஞ்சம் பீஸ் பெரிய பீஸாக மொத்தமாக இருக்கும். வஞ்சன கருவாடெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் டயம் எடுக்கும். டயம் எடுத்தால் தான் அந்த கருவாடு நல்லா ஊறி இருக்கிறதுக்கு உள்ளே வேவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றின எல்லாம் சுண்டிடுச்சா? சுண்டி எண்ணெய் விட்டுருக்கா? இது இன்னும் கொஞ்சம் சுண்டுவோம். எப்படி இருக்கு? வஞ்சன கருவாடு வறுவல். அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்கம்மா. அப்போதான் கருவாடு வறுவல் ரெடி. இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். சரி பாருங்க. ஓகேவா? இதுதான் கருவாடு ரெடி. வேறு பிளேட்டில் ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றிக்கிறேன். கருவாடு வறுவல் ரெடி. இது ரச சாதம், தயிர் சாதம் ரெண்டுத்துக்குமே செட் ஆகும், சூட்டாகவும். அம்மா சாப்பிட்ற இடத்துக்கு அம்மா எடுத்துகிட்டு போகிறேன்.